பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான குட் பேட் அக்லி படத்தை அஜித்தின் தரமான ஃபேன் பாய் சம்பவம் என அவரது ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் அஜித்தின் பழைய படங்களில் இருந்து ஏராளமான ரெஃபரன்ஸுகள் இருந்ததோடு 90ஸ்களில் ஹிட்டடித்த பாடல்களையும் அன்லிமிட்டடாக ஆங்காங்கே வைத்திருந்தார் படத்தின் இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன். அதில் இளையராஜா இசையில் சூப்பர் ஹிட் அடித்த இளமை இதோ இதோ, ஏஞ்சோடி மஞ்சக்குருவி, ஒத்தருவாயன் தாரே ஆகிய பாடல்களும் இடம்பெற்றிருந்தன. முக்கியமாக குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆன பின்னர் ஒத்தருவா தாரே பாடல் ஜென்சி கிட்ஸ்களையும் ஆட வைத்தது. இந்த நிலையில் அந்த ஒத்தருவா தாரே பாடலை போட்ட படக்குழுவிடமிருந்து 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு அதிர்ச்சி கொடுத்தார் இளையராஜா. அதாவது தான் இசையமைத்த 3 பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு தருவதோடு உடனே அந்த பாடல்களை திரைப்படத்தில் இருந்து நீக்க வேண்டும் எனவும், மேலும் 7 நாட்களில் எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இளையராஜா தரப்பில் இருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. எதற்கு இளையராஜா இப்படியெல்லாம் செய்கிறார் என்று அஜித் ரசிகர்கள் கொதித்து போயுள்ள நிலையில், பழைய பாடல்களை ரீமேக் செய்யும் போதோ அல்லது பழைய படங்களின் டைட்டிலை பயன்படுத்தவோ அந்த படங்களின் தயாரிப்பாளர் இயக்குனரிடம் காப்பிரைட் வாங்கித்தான் படத்தை எடுக்கின்றனர். அதேபோல்தான் இளையராஜாவும் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்கு காப்பிரைட்ஸ் கேட்கிறார் என்று இளையராஜாவுக்கு ஆதரவாக பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் இளையராஜாவுக்கு ஆதரவாக அவரது தம்பியும் இயக்குனர், இசையமைப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட கங்கை அமரன் களத்தில் குதித்துள்ளார். அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கங்கை அமரன், 7 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிய இசையமைப்பாளரின் பாடல்கள் ஹிட்டாகவில்லை, எங்களுடைய பாடல்களை தான் ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள், அப்படியென்றால் அதில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது தானே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பாட்டை பயன்படுத்துகிறோம் என்று நேரடியாக கேட்டிருந்தால் இலவசமாகவே கொடுத்திருப்போம் என்றும் கங்கை அமரன் கூறியுள்ளார். நீங்க 7 கோடி ரூபாய் கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அவன் பாட்டு கைதட்டல் விழாம எங்க பாட்டுக்கு விழுந்துட்டு இருக்கியா? நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம். அந்த பாட்டை போட்டு நீங்க ஆண்டுங்கன்னு அர்த்தம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? 7 கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டாவில்ல, எங்க பாட்டை போட்டவன கைதட்டல் வருது. ஏன் ஜோடி மஞ்சக்குருவி நாடுன்னு பாட்டு தான், சாஞ்சாடு நெஞ்ச தழுவின்னு மியூசிக் போட்டவன்ல ஓன் பாட்டு கிட்டா இல்லையா? எங்க பாட்டு போட்டவன ஆளுக்கு கைதான் உச்சில் அடிக்கிறான், டான்ஸ் ஆடுறான். அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்லை? எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் டைரக்டருக்கு பணம் கொடுத்து அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க. அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை? எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை? எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்க, பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவார். இப்போ கேட்காம போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம். எங்கிட்ட கேட்கல, எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார், கொட்டி கிடக்கு சார். பல பேர் நினைக்கிறீங்க, ஆனால் இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும். விதி எவ்வளோ உருவாக்குனாலும் இப்போ இவங்க கதையை வேறு லாங்குவேஜில் போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம். என்னோட சீன்ஸ் இவ்வளோ, அதாவது எங்களுக்கு 40 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ரூல்லான்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி அவங்க கதையின் மெயின் கதையை எடுத்து வேறு கதை பண்ணாலும் இது நம்ம கதையில் கூப்பிட்றோம் அவனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைட்ஸ் உண்டு. எதான் உருவாக்குனானோ அவனுக்கு அதில் பங்கு உண்டு. அந்த மாதிரி தான் அந்த ராயல்ட்டிங்கிற விவகாரம் போயிட்டுருக்கு. அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம். ஏன்னா பாருங்கள், எந்த படத்துக்குமே வராது. ஏன்னா எங்களுக்கு தெரியல, நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டுக்கானே அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வருது. அஜித் படம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டு அவ்வளோதான். ஒன் மியூசிக் டைரக்டரால் போட முடியல, எங்கள் பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருப்போம் நாங்கள். அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமாக கொடுத்துருக்கோம். கேட்கலங்கிறனால தான் கொஸ்டின். என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம், நீ என்னுடைய கேட்டுக்குள்ள எப்படி நுழையலாம், நீ தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கே அவனை படத்து இல்லையா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுக்கு தான் அந்த விஷயம் எல்லாம். இளையராஜாவுக்கு பணத்தாசை எல்லாம் இல்லை, செலவு செய்ய முடியாத அளவுக்கு எங்களிடம் பணம் கொட்டி கிடக்கிறது என்று கூறிய கங்கை அமரனிடம், அவ்வளவு காசு இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவலாமே என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதை கேட்டு டென்ஷனான கங்கை அமரன், நாங்கள் ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், நாங்க உழைச்சி சம்பாதிச்சது எங்களுக்கு பின்னாடி எங்களுடைய சந்ததியினர் பயன்படுத்துவார்கள், நீங்களும் அதே மாதிரி உழைச்சி சம்பாதிங்க என்று காட்டமாக தெரிவித்தார். இல்ல எங்களுக்கு பணத்தாசை கிடையாது, இல்ல எக்கச்சக்கமா இருக்கு, செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம். ஒரு ரியல் எஸ்டேட் அது யாருக்கும் நாங்க ஏன் ஹெல்ப் பண்ண, நீங்க உழைச்சு முன்னுக்குவாங்க, நீங்க யாரும் என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. அதெல்லாம் இல்ல, ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகை தான் விடுவோம், நல்ல துட்டு உட்காந்துப்போம். எதுக்கு இது அடுத்த பிசினஸ்?
காப்பிரைட்ஸ் விவகாரத்தில் இளையராஜாவின் தரப்பில் நியாயம் இருப்பதாக கூறிய கங்கை அமரன் தற்போதெல்லாம் மேடையில் பாடுபவர்களிடம் இளையராஜா காப்பிரைட்ஸ் பிரச்சனையை எழுப்புவதில்லை என்று கூறியிருக்கிறார். பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ACS அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.